எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பெரிய அளவில் பூஜை புனஸ்காரம் எதுவும் செய்யலை. ஆனால் ஒரே ஒரு டம்ளர் மோர் கொடுத்துட்டு எனக்கு மோட்சம் கொடுங்க சாமின்னு ஒரு அம்மா கேட்டாங்களாம். இதை யார்கிட்ட கேட்டாங்க? அந்த அம்மாவுக்கு மோட்சம் கிடைச்சிதா இல்லையா? இதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ ராமானுஜர் திருப்பதி மலை அடிவாரத்தில் சீடர்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் தகுந்த விளக்கங்கள் சொல்லி பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ மோர் மோரு அப்படின்னு ஒரு அம்மாவோட குரல் கேக்குது. தலையில மோர் பானை சுமந்துக்கிட்டு ஒரு அம்மா அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சீடர்களுக்கு மோர் சாப்பிடணும்னு தோணுது. ஆனா குருநாதர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல மோர்காரியை கூப்பிட்டா பாடத்து மேல கவனம் இல்லாதது மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால மோர் ஆசையை விட்டுட்டு பாடத்துல கவனமா இருந்தாங்க. ஆனாலும் அன்னைக்கு அவங்க மோர் குடிச்சே ஆகணும்னு எழுதியிருந்தது போல. இவங்க எல்லாரும் கூட்டமா உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறத பார்த்த இந்த அம்மா, ஆஹா, இந்த இடத்துல பானை இறக்கி வச்சு வியாபாரம் செஞ்சா நல்ல வியாபாரம் ஆகும், நமக்கு நிறைய பணமும் கிடைக்கும் அப்படின்னு இவங்க பக்கம் நடந்து வராங்க. இவங்க எல்லாரையும் பார்த்து, ஐயா சாமிகளே, மோர் வேணுமா? சுவையான மோருங்க, ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சா தெம்பா இருக்கும், உடம்புல இருக்கிற உஷ்ணம் ஓடியே போயிடும்னு சொல்லிக்கிட்டே மோர் பானையை கீழே இறக்கி வைக்கிறாங்க. ஏற்கனவே பசியிலும் அசதியிலும் இருந்த சீடர்களுக்கு மோர் பானையை பார்த்ததும் வயிறு இன்னும் அதிகமான பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆளாளுக்கு எனக்கு எனக்குன்னு கேட்டு வாங்கி குடிக்கிறாங்க. இன்னும் சில சீடர்கள் இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்து வாங்கி குடிச்சாங்க. மோர் அந்த அளவுக்கு ருசியா இருந்தது. எல்லாருக்கும் மோர் கொடுத்து முடிச்சுட்டு பானையை எட்டி பார்த்தா கிட்டத்தட்ட பானை காலியாக இருந்தது. நிறைஞ்ச மனசோட சீடர்களையும் ராமானுஜரையும் அந்த அம்மா பார்க்குறாங்க. இப்போ திடீர்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றம். அது என்னன்னா, நாமளும் இவங்கள மாதிரி பக்தியில சிறந்து விளங்கினா என்ன? இப்படி யோசிச்சுக்கிட்டே அவங்க மோருக்கான பணத்தை கேட்டு வாங்க மறந்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. இந்த அம்மாவை பார்த்து ராமானுஜர் கேட்குறாரு, அம்மா, நீங்க எங்களுக்கு கொடுத்த மோருக்கான பணம் எவ்வளவு அப்படின்னு. இந்த அம்மா வந்தது என்னவோ மோர் நல்லா வியாபாரம் ஆகும், நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற ஆசையில தான். ஆனா இப்ப அவங்க மனநிலைமையே வேறா இருந்தது. ராமானுஜரை மரியாதையா பாக்குறாங்க. அதுக்கப்புறம், வேணா சாமி, மோருக்கு காசெல்லாம் வேணாம், அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காசுக்கு பதிலாக ஏதாவது பொருள் வேணுமான்னு சீடர் ஒருத்தர் கேட்கிறாரு. ராமானுஜரை நமஸ்காரம் பண்ண அந்த அம்மா, எனக்கு காசும் வேணாம் பொருளும் வேணாம் சாமி, பெருமாள் இருக்கக்கூடிய பரமபதத்தை அடையணும், மோட்சம் கிடைக்கணும், அதுக்கு வழியை காட்டுங்க, நான் சந்தோஷமா போயிடுவேன்னு சொல்றாங்க. அந்த அம்மா இந்த மாதிரி சொன்னதும் ராமானுஜர் அவங்கள ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. ஆசார நியமங்களோ சாஸ்திர ஞானமோ அறியாத அவங்களுக்குள்ள மோட்சம் வேணுன்ற ஆசை எப்படி தோணுச்சு? இது ஒரு விந்தை தானே. தவிர இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை அவங்க வைப்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம், கவலைப்படாதம்மா, உன்னோட நல்ல மனசுக்கு நிச்சயம் மோட்சம்தான் கிடைக்கும், சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா விடலை. உங்க வாக்கு அப்படியே பழிக்கட்டும் சாமி, ஆனா அந்த மோட்சம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுங்க, நான் போய் சேர்றேன்னு சொல்றாங்க. ராமானுஜர் சிரிக்கிறாரு. அம்மா, நீ நினைக்கிறது மாதிரி மோட்சத்துக்கு ஒரு வழியை காட்டுவதோ இல்ல மோட்சம் வழங்கறதுக்கு உண்டான தகுதியோ எனக்கோ இங்க இருக்கிற என்னோட சிஷியர்களுக்கோ இல்லை. மேல திருமலையில இருக்கிறானே ஒருத்தன், ஏழுமலைக்கு சொந்தக்காரன், அவங்கிட்ட போய் கேளு, உனக்கு வேண்டியது எல்லாம் கொடுக்கற சக்தி அவனுக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு. இது கேட்டதும் கூட அந்த அம்மா நகர்ற மாதிரி தெரியல. சாமி, மேல இருக்கிற ஏழுமலையங்கிட்ட போயிட்டு எத்தனையோ தடவை மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அங்க இருக்கிற பெருமாள் வாயை திறந்து கூட பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கும், அதை ஒரு குறையா சொல்லிட்டு இருக்காத, உன் மனசுல படுறத நீ கேட்கணும்னு நினைக்கிறத அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நீ சொல்றத அவர் கேட்பாருன்னு சொன்னாரு ராமானுஜர். இல்லைங்க சாமி, உங்களை தான் நம்புறேன், உங்களை பார்த்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. சரிதான், இவங்க ஏதோ ஒரு தீர்மானத்தோட தான் வந்திருக்காங்கன்னு யோசிச்சாரு ராமானுஜர். மறுபடியும் அந்த அம்மாவே பேசுறாங்க. சாமி, எனக்கு மோட்சம் தர சொல்லி பெருமாள் கிட்ட சிபாரிசு செஞ்சு நீங்க தான் ஒரு கடுதாசி எழுதி தரணும். உங்களை மாதிரி பெரியவங்க கடுதாசி கொடுத்தா இருக்கிற வேலையை எல்லாம் விட்டுட்டு பெருமாள் எனக்கு பதில் சொல்வாருன்னு எனக்கு தோணுதுன்னு தெளிவா சொல்றாங்க. இதுக்கு மேலேயே இவங்க சொல்றத மறுக்க முடியாதுன்னு நினைச்சாரு ராமானுஜர். சிஷியனை கூப்பிட்டு ஒரு ஓலையும் எழுத்தாணியும் கொண்டு வர சொன்னாரு. இதை கேட்டதும் சீடர்களுக்கு வியப்பு தாங்கல. இருந்தாலும் அவர் கேட்டதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நிஜமாகவே திருமலை பெருமாளுக்கு சிபாரிசு செஞ்சு குருநாதர் ஓலை எழுத போறாரா, இல்ல இந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இப்படி ஏதாச்சும் செஞ்சுக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாகி
ராமானுஜரை சுற்றி உட்காந்து இவரையே கவனிக்கிறாங்க. மேல அண்ணாந்து திருமலையை பார்த்து இருகரம் கூப்பி வணங்கினாரு ராமானுஜர். அதுக்கப்புறம் ஓலையில பெருநர் முகவரி எழுதும்போது ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருமலைன்னு குறிப்பிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட கோரிக்கையை எழுதி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியா தன்னோட கையெழுத்தையும் போட்டாரு. பின்ன ஒரு கடிதம் எழுதுனா அது எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை போடுறது முக்கியம் தானே. அதை வச்சு தானே சிபாரிசு மதிப்பிடப்படும். ஓலையை எழுதி முடிச்சதும் அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாரு ராமானுஜர். அந்த அம்மா கிட்ட கொடுத்ததுமே அதை வாங்கி சீடர்கள் அதில் என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்குறாங்க. அதில் மோர்காரிக்கு மோட்சம் கிடைக்க அனுகிரகம் செய் அப்படின்னு எழுதியிருந்தது. மறுபடியும் அந்த அம்மா ஓலையை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா திருமலை நோக்கி போறாங்க. மலை மேலே ஏறி பெருமாள் சந்நிதிக்கு போய் அங்க இருக்க அர்ச்சகர்கள் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த அம்மாவை மேலே கீழே பார்த்துட்டு இது என்ன ஓலைன்னு குழப்பத்தோட கேட்குறாங்க அவங்க. இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சரி, ராமானுஜர் எழுதி கொடுத்த ஓலையாச்சே, அதனால மறுப்பு எதுவும் சொல்லாம அதை கொண்டு போய் பெருமாள் முன்னாடி நீட்டினாங்க. எப்பேற்பட்ட ஆச்சரியம்! ராமானுஜரை எழுதி கொடுத்த ஓலை அவருக்கு உண்டான முக்கியத்துவத்தை பெருமாள் கொடுக்காமலா இருப்பாரு? தன்னோட வலது கையை நீட்டி அதை வாங்கிக்கிட்டாரு பெருமாள். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம் தந்தேன் அப்படின்னு அந்த மோர்காரியை பார்த்து திருவாய் மலர்ந்து சொல்றாரு. அடுத்த கணமே வானத்துல இருந்து பிரகாசமாக ஒரு புஷ்பக விமானம் வந்தது. அதுல இருந்து விஷ்ணு தூதர்கள் இறங்கி வந்து மோர்காரியை தங்களோட ஏத்திக்கிட்டு வைகுண்டம் கிளம்பிட்டாங்க. ராமானுஜர் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்ததால பெருமாள் கிட்ட இருந்து எப்பேற்பட்ட கவனிப்பு பாத்தீங்களா? உடையவர் உடையவர் என்று கொண்டாடுவதன் சூட்சமத்தை இந்த சம்பவம் உணர்த்துது. தெய்வ பக்தி சாதிக்காதத குரு பக்தி சாதிச்சது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.